அடுத்து இவ்வளவு தீர்க்க தரிசிகள் பிறந்த மதத்தில் இன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இப்ப உங்க மதத்தில் ஏற்பட்டுள்ள வரதட்சணை கொடுமைகள் இருக்க பாருங்க, அதை ஒழிப்பதற்கு நீங்கள் இந்த பிரசங்கங்கள் அதிகம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் வரதட்சணை ரொம்ப கொடுமையா இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன சொல்ல போறீங்க, அதுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை தான். ஆனால் இஸ்லாம் வரதட்சணையை எதிர்த்த அளவுக்கு எந்த மார்க்கமும் எந்த மதமும் வரதட்சணை ஏற்றது கிடையாது. ஏன்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் வரதட்சணையை தான் எதிர்த்திருப்பாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ பொம்பளைக்கு கொடுன்னு சொல்லிருச்சு. அதை தாண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆண்கள் திருமணம் முடிக்கும் பொழுது பெண்களுக்கு மகர் என்று ஒரு தொகையை கொடுக்கணும். மகர்னா என்ன? ஒரு பெண் தன்னுடைய வருங்கால வாழ்க்கையெல்லாம் உத்தேசித்து அவ எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். வருங்கால பாதுகாப்பு தொகைக்கு பேர் தான் மகர். என்ன கல்யாணம் பண்ணணுமா 2 லட்சம் ரூபாய் எண்ணி வை அப்படின்னு ஒரு பெண்ணு டிமாண்ட் பண்ணலாம். அந்த உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது. இன்றைக்கு சவுதி அரேபியாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டில் கல்யாணமாகாத பெண் குமர்கள் தங்கி இருக்குதுல, அங்க ஆண் குமர்கள் தங்கி கிடக்குது. சவுதி அரேபியாவுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு வீடு இளைஞன் இருக்கான், 4-5 இளைஞர்கள் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகல, என்னடான்னு கேட்டா மகரை கொடுக்க முடியலங்கிறான். 5 லட்சம் அங்க கேட்கறான். 5 லட்சம் கேட்கறாரு பொம்பளை. ரியால் 5 லட்சம் 50 லட்சம் ரூபாயாச்சு. ஒருத்தன் கல்யாணம் பண்றான், எனக்கு 50 லட்சம் முதல் எண்ணி வை, ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுனால இவன் பெருசா இழந்துட மாட்டான். அவன் இழந்துடுறான், உடல் அழகையே இழக்கிறான், பலவிதமான இழப்புகளுக்கு ஆளாவது அவதான். இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. என் பிள்ளைன்னு சொல்ல ஒரு பிள்ளைய பெற்றுட்டு என் பிள்ளைமா, இந்த பிள்ளை பெற்றதுனால இவனுடைய உடம்புல என்ன மாற்றம்னு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அதனால தொய்வு அடைஞ்சிட்டானா, சோர்வாயிட்டானா, இவனுடைய அழகு போச்சா? இல்ல. ஒரு பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பழமொழியை சொல்லுவாங்க, கோடி ஒரு பிள்ளை வெள்ளையோட சரி, குமரி ஒரு பிள்ளையோட சரிம்பாங்க. நம்ம பகுதிகளில் கோடி துணினா வெள்ளைக்கு போயிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு, குமரி ஒரு பிள்ளை பார்த்தா சரியா போச்சுமாங்க. அது எதுக்கு சரியா போச்சுன்னா வாழ்க்கை சரியா போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவளுடைய அந்த அழகு கவர்ச்சிகள் எல்லாம் மங்கி போயிடுது. அவ்வளவு பெரிய இழப்புக்கு ஆளாகும் பொழுது இவன் பாட்டு கல்யாணம் பண்ணி வேணான்னு போயிட்டான்னா நாளைக்கு அவளுடைய வருங்காலத்துக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும் இல்லையா? அதை கேட்டு வாங்குங்கன்னு இஸ்லாம் வற்புறுத்துது. கடைசியில் சவுதி அரேபியாவில் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா கல்யாணம் இல்லாத ஆண்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து கல்யாணம் பண்ணுங்கடா, கவர்மெண்ட்ல மானியம் தர்றோம், 5 லட்சம் 10 லட்சம் மானியத்தை கொடுத்து கல்யாணம் பண்ண வைக்கிறான். அப்ப வரதட்சணை வாங்காது என்று சொல்வதை விட நீ குடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்ம நாட்டில் மற்ற சமுதாயத்தில் இருக்கிற வரதட்சணையை பார்த்து பழகி முஸ்லீம்ங்கிற பேர்ல இவனும் வாங்க ஆரம்பிச்சுட்டான். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க உள்ள முஸ்லீம்கள் யாரும் அரபு நாட்டில இருந்து இறக்குமதி கிடையாதுங்க. இப்ப நானா இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிற அதனாம்பட்டணத்து, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, மதுக்கூர் முஸ்லீம்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார் அரபு நாட்டு இறக்குமதியா? இல்ல. இந்த நாட்டில் இருந்தே அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க. வரும்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வந்தாங்களே தவிர அந்த வரதட்சணை அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வரல, கொண்டுட்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்துல இல்லதான். நான் ராமசாமியா இருக்கும்போது வரதட்சணை வாங்கிட்டு இருந்தேன்ல, வாங்குற சரின்னு நினைச்சேன்ல, அதோடவே இங்க வந்துட்டேன். அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட வரதட்சணை இருக்குது. ஆனா இஸ்லாம் இதை கடுமையா எதிர்க்குது, பெரிய பாவம்னு சொல்லுது. அதே நேரத்தில் இதுவெல்லாம் ஐயா சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நாங்க ஒரு 10 வருஷமா வரதட்சணை ஒழிப்புக்குன்னே ஒரு பெரிய இயக்கம் கண்டு தமிழ்நாட்டினுடைய பட்டியல்கள் எல்லாம் போய் இதே அதிராம்பட்டினத்தில் வரதட்சணை இல்லாத எத்தனையோ திருமணங்கள் இளைஞர்களை நாங்க தயார்படுத்தி வரதட்சணை வாங்குறது பாவம், அது ஒரு பேடித்தனம், அதை வாங்குறது ஆம்பளையா இருக்க முடியாது, அப்படியெல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களை பெரிய அளவுல நாங்க தயார் பண்ணி நடத்தி இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முந்தின அளவுக்கு கொடூரம் இல்லை, ஆனா இருக்குது. இதையும் நாங்கள் ஒழிப்பதற்கு உரிய எல்லா விதமான முயற்சியும் செய்வோம். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட எல்லாம் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, வெக்கி தலை குனிகிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்வி கேட்கறதுனால இந்த சபையில எல்லாருக்கும் முன்னாடி சபதம் எடுக்கணும். இப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து சபதம் எடுக்கணும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கை தூக்குங்க. முஸ்லிம்கள் அப்படி திருப்பி எல்லாரும் பாருங்க, வாங்க கூடாது, கண்டிப்பா வாங்க கூடாது. இந்த இவங்களுக்காக இல்ல, பாத்துக்கிறேங்க. இது சொல்லக்கூடியவர்கள் இதை நெசமா கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. இது நான் விளையாட்டு சொல்லல. இது மாதிரியான இளைஞர்களை இன்றைக்கு நாங்க 10 வருஷ காலத்துல தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளாம் போய் கத்தி எங்களுக்கு போதனை பண்ணி
வரதட்சணை இல்லாத திருமணங்களை எனக்கு தெரிஞ்சு நான் 5000 திருமணத்துக்கு மேல எனக்கு என் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு நடந்திருக்கு 10 வருஷ காலத்துல. என்னுடைய கவனத்திற்கு அந்த அழைப்புதெல்லாம் அனுப்புவாங்க. நாங்கள் கூட கலந்து கொள்வதாக இருந்தால் வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கான்னு கேட்டு வாங்கலன்னு சொன்னா தான் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வோம். அந்த அளவுக்கு தீவிரமாக நாங்கள் அதற்காகவே ஒரு இயக்கமாகவே எடுத்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயாவுடைய அறிவுரை நல்ல அறிவுரை தான்.